அனைவருக்கும் வணக்கம். என்னதான் நம்ம தூங்கினாலும் ரெஸ்ட் எடுத்தாலும் ரெஸ்டே எடுக்காத ஒரு ஆர்கன் எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம எல்லாம் சொல்கிறது ஹியூமன் பிரெயின் அப்படின்னு தான் சொல்லுவோம். கமாண்ட் சென்டர் ஆஃப் ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்கும் ஹியூமன் பிரெயினை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய ஃபேக்ட்ஸ் தெரியும். இருந்தாலும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்காக நான் கண்டுபிடிச்ச ஃபேக்ட்ஸை அதை நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஹியூமன் பிரெயினோட வெயிட் 1.4 கிலோகிராம்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்மளோட டோட்டல் வெயிட்டில் 2% ஹியூமன் பிரெயினோட கான்ட்ரிபியூஷன் இருக்குங்கிறது ஒரு விஷயம். மேல் பிரெயின்ஸ் ஆர் 10% லார்ஜர் தென் ஃபீமேல் பிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு விஷயம். மேமல்ஸ் எல்லாருக்குமே பிரெயின் இருக்கும், ஆனால் ஹியூமனோட பிரெயின் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்ட்ரக்சர் உடையதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்திலேயே எது ரொம்ப பவர்ஃபுல்லான லேர்னிங் டூல்னு பார்த்தா அது கண்டிப்பாக பிரெயின் தான். அப்புறம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், ரைட் சைட் பிரெயின் லெஃப்ட் சைட் பிரெயின் இருக்குது. அதுக்கு தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா 1/10,000th செகண்டுக்கு நம்ம பிரெயின் ஜென்ரேட் ஆகி ஆக்ஷனை ஜென்ரேட் பண்ணுது, ஒர்க் ஆகுது. அவ்வளோ ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகுது. அதனால தான் நம்ம யோசிச்சு டக்குன்னு பேசுகிறோம், எல்லாமே பண்ணுறோம். எந்த ஒரு விஷயமே ஆக்டிவாக இருந்தால் தான் அதோட யூஸ் தெரியும். அதே மாதிரி நம்ம பிரெயினையும் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம் யோசிக்கிறோமோ அதை பொறுத்து தான் அது யங்காக இருக்கும். யூஸ் பண்ணாமல் இருந்தோன்னா அது பவர் எல்லாம் லாஸ் ஆகிடும், லேக் ஆகிடும். இன்னொரு விஷயம், நம்ம ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 70,000 தாட்ஸ் வருது அப்படின்னு நம்பப்படுது. இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது, ஆனால் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நான் படித்து இப்படிலாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டனால உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நன்றி.